யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி ஜெப அலை வந்துருச்சுன்னா அடுத்து எழுப்புதல் வந்துடும். அடுத்து பாருங்க, கற்றவன் ஜெபிக்கிறது எப்படியோ, நல்லா படித்தவர் எவ்வளோ எப்படி ஜெபிப்பாரோ கல்லாதவனும் அப்படியே ஜெபிப்பான். பெரியவர்கள் ஜெபிப்பது எப்படியோ அப்படியே பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். நான் இப்போ கூட்டத்தில் சமீப காலங்களில் பார்த்துருக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. நான் இதுவரைக்கும் செய்யாத ஊழியம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. நான் அது ஒரு சின்ன குழந்தைகள் ஊழியம் செய்ததில்லை. என்னுடைய 44 வருஷ ஊழிய அனுபவத்தில் 45 வருஷம் இருக்கும் ஊழிய அனுபவத்தில் நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணதில்லை. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணவங்களை வச்சு எங்கள் ஊரில் நான் கூட்டம் நடத்தியிருக்கேன். நான் சும்மா நின்றுட்டு அங்கே பக்கத்தில் அவங்களுக்கு டீ காஃபி எடுத்து கொடுத்து அந்த இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, 4 மாடியில் ஒரு சில்ட்ரன் கேம்பில் நீங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஆக்ஷன் போடவோ சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரியாதுங்க. பெரிய ஆட்களே நம்ம பேசுகிறதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எப்படியும் வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நான் போயிருந்த போது நான் கவனித்த ஒரு காரியம், குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் என்ன முடிஞ்சு போன செகண்ட் ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி ஜெபம் பண்ணுறான். அப்படியே கதறி கண்ணீரோட ஒரு இறைமையா ஜெபிக்கிற மாதிரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான்லாம் மைக்கு முன்னால் நிற்கிறதுக்கு மைக்கை பிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. கைகாலாம் நடுங்கும். சின்ன குழந்தைகள் வந்து கண்ணீரோட கதறிச்சு. நான் பார்த்தேன் நேரா 7 வயசு 8 வயசு 10 12 வயசு வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும். அப்போ நான் நினைச்சேன், குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியாது, இவங்களுக்கு எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியல நினைச்சேன். இவர்கள் நம்மை விட எவ்வளவோ நிறைய கற்று நிறைய காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள தலைமுறை ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பிள்ளைகள் அதே போல ஜெபிப்பார்கள். ஊழியம் செய்கிறவன் ஜெபிக்கிறது எப்படியோ அப்படியே ஊழியத்தை பெறுகிறவனும் ஜெபிப்பான். விசுவாசிகளும் ஜெபிப்பாங்க, பாஸ்டரும் ஜெபிப்பார். விசுவாசி ஜெபிக்கிறது கூட ஆச்சரியம் இல்லை, ஊழியத்தை நடத்துகிறவர்கள் ஜெபிக்கிறது பெரிய ஆச்சரியம். ஜெபிப்பாங்க இனிமே. அடுத்து, மணிக்கணக்கிலே ஜெபிக்கிறவர்களும் இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்களும் நாள் கணக்கிலே ஜெபிக்கிறவர்களும் திரளாக எழும்புவார்கள். இந்த ஜெபம் ஆவி உச்சகட்டமாக கிரியை செய்யும் போது இந்த எழுப்புதல் காலத்தில் நாள் கணக்கில் நாங்கள் 40 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம், 20 நாள் ஜெபம், சபையா ஜெபம் பண்ணுவாங்க. ஆச்சரியம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தருடைய காரியம் சொல்லுது, இப்படி நாட்கணக்கில் திரளாக எழும்பி ஜெபம் பண்ணுறவங்க, ஜெபத்தில் உட்கார்ந்தா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறவங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படிங்கிற திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்துட்டா போதும், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுற ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஜெபம் என் ஜனங்கள் நடுவிலே பேசு பொருளாகும். ஜெபத்தை பற்றியே பேசுவாங்க. ஜெபம் அவர்களுடைய வாஞ்சையாக இருக்கும். ஜெபிக்க அழைப்பு கொடுத்தால் கல்யாண விருந்துக்கு புறப்பட்டு வருவதை போல ஜனங்கள் புறப்பட்டு வருவாங்க. வாங்க திறப்பில் நின்று நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கேட்டால் ஜனங்கள் கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வருவாங்களாம். இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். என் ஜனங்களுக்கு நடுவில் நான் முதலாவதாக ஜெபிக்கும் வாரத்தையும் ஜெபிக்கும் உணர்வையும் ஏற்படுத்துவேன். இது எழுப்புதலுக்கு முன்பாக நான் செய்யும் காரியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2012 அப்பெல்லாம் இவ்வளவு ஜெப விழிப்புணர்வு இல்லை. இது வந்துருச்சுன்னா அடுத்த எழுப்புதல் வந்துடும்.